குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த, யார் யாருக்கு தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்த எந்த கிரகத்தை வச்சு பார்க்கணும், எல்லாருமே தொழில் பண்ணலாமா, அப்படி தொழில் பண்ணக்கூடிய காலகட்டத்துல எதை வச்சு எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நம்ம வச்சு செய்யும் போது ரூபாயை போட்டா 1 கோடி ஆகும், எப்ப செய்யும் போது 1 கோடி போட்டா 1 ரூபா ஆகும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வேலை வேலைன்னு போடுறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு கற்பனை ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு கற்பனை உண்டு. இது கிரக ரீதியான கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஜீவனம் தொழில் செய்பவனுக்குன்னு ஒரு அடிப்படை தகுதி ஒரு மனிதனுக்கு வேணும். அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, எந்த தொழிலை அவர் தேர்ந்தெடுக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியம். சும்மா ஏதோ சித்தப்பம் பண்ண, பெரியப்பம் பண்ண, அப்பம் பண்ணா அப்படின்னு சொல்றதை காட்டிலும், அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே ஒரு ஜீவனம் பண்ணுவதற்கு உண்டான தொழில் ஒரு கணக்கு வேணும். சில பேர் ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய கனவுகள்லாம் வேற மாதிரி இருக்கும். பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு தனி மனிதனாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையவே முடியாது. அவருக்கு அமையக்கூடிய விசுவாசமான வேலைக்காரர்கள் மூலியமாகத்தான் ஒரு மனிதனுடைய தொழில், அந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய வருமானத்தினுடைய அபிவிருத்தி இருக்குது இல்ல, அது யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானை வைத்துத்தான் இருக்குது. அதனாலதான் சொல்லியிருக்கிறான், நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வேலைக்காரர்கள், தெய்வீகம் சொல்லியிருக்கிறார். வேலைக்காரர்களும் தெய்வீகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னோர்கள் செய்திருக்க புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல நண்பர்கள் வருவார்கள், நல்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வருவார்கள். அப்படின்ற போது அந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது சில விஷயத்தை உங்களுக்கு மேலோட்டமாக நான் சொல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன். ஒரு மனிதன் எந்த விதமான அமைப்பும் வருமானம் இல்லாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒரு தொழிலை செய்யும் பொழுது, எந்த நேரத்தில் அவன் அந்த தொழிலை ஆரம்பித்தால் அவனுக்கு அந்த தொழில் சுலோவாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கும் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன். தொழில் சாரத்துக்கு உண்டான முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். ஜனன ஜாதகருடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்ன தொழில் செய்ய தகுதியானவர் என்பதை ஜாதகம் சொல்லும். அதுபோக தொழில வளர்ச்சி அடைவதற்கு சனி பகவானும் சூரிய பகவானும் அந்த ஜாதகத்திற்கு பலம் பொருந்திய கிரகமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய தொழில் தொடங்கும் காலகட்டம், ஒருவருக்கு தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் எப்பொழுது? லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஜனன ஜாதகத்தில் எங்கு இருக்கிறாரோ அந்த கிரகத்தை கோச்சார சனி பகவான் பார்க்கும் பொழுது தொழில் அமைத்தால் அந்த தொழில் ஆயுள் உள்ளவரை அவரை காப்பாற்றும். அதுபோக ஜீவனக்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் எங்கு இருக்கிறாரோ, அது இன்ன லக்கண ராசி இதெல்லாம் பார்க்காதீங்க, எங்க இருக்கிறாரோ ஜீவனக்காரகன் சனி பகவான் ராசி மண்டலத்தில் எங்கு இருக்கின்றாரோ அவருக்கு பின்னோக்கி, முக்கியமாக பின்னோக்கி 8வது ராசி மண்டலத்தை குறித்து கொள்ளுங்கள். யாருடைய ஜாதகம் இருந்தாலும் சரி, சனி பகவான் இருக்கக்கூடிய ராசிக்கு அப்படியே ரிவர்ஸ் ராகு கேது போற மாதிரி பின்னோக்கி போட்டுக்கிறங்க. இப்ப கன்னியில இருந்தா கன்னி 1, சிம்மம் 2, கடகம் 3, மிதனம் 4, அப்படி பின்னோக்கி 8வது ராசி மண்டலத்தை எடுத்துக்கிறணும். அந்த ராசி மண்டலத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, இப்ப சனி பகவான் பாவியா வந்துடுவார். பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு, கேது பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில் செய்தால், பாவகிரகங்களான சனி பகவான், ராகு, கேது பகவான் பயணிக்கும் பொழுது தொழில் செய்தால், அல்லது முதலீடு செய்தால், அல்லது அபிவிருத்தி செய்தால், அவர்கள் செய்கின்ற தொழில் மண்ணோடு மண்ணாக்கி நஷ்டம் அல்லது விரயத்தை ஏற்படுத்தும். இது ஜோதிடத்தில் ஒரு ராஜ ரகசியமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.